வணக்கம். இன்றைக்கி இளைய சமையலில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை பிஸ்கட் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணாலும் நமக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்க்கணும். இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சாச்சுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க நல்லா. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு பார்த்தேன், ஒன்று நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.